தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 11/2/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் சமாதானத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 130:8. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டுக் கொள்ளுவார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, எல்லா தீவினைகளினின்றும் இஸ்ரவேலை மீட்பவர் அவரே என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நம்மிடம் கூறிக்கொள்கின்றார், நான் பரிசுத்தமாக வாழ முயற்சி செய்கின்றேன், வாழ முடியுமா முடியாதா என்று தெரியவில்லை என்று கலங்கி நிற்கின்ற பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை பார்த்து கூறுகின்றார், நீங்கள் கலங்க வேண்டாம், உங்களை உங்கள் அக்கிரமங்களை நின்று மீட்டுக் கொள்பவர் நான். எப்படி ஒரு சிறு பிள்ளை தவறு செய்தால் அதற்கு நல்ல ஆலோசனை கூறி அதை திருத்தி அதை முழுமையான ஒரு நல்ல பிள்ளையாக மாற்றுவது போன்று நீ பரிசுத்தமாக வேண்டும் என்று ஆசைப்பட்டாய் அல்லவா, நான் உன்னை மீட்டுக் கொள்ளுவேன். உன் அக்கிரமங்கள் அனைத்தையும் மன்னித்து உன்னை ரட்சித்து நான் உன்னுடன் இருந்து உன்னை சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, ஆகவே நீங்கள் கலங்காதீர்கள், என்னால் பரிசுத்தமா வாழ முடியவில்லையே, என்ன செய்வது என்று கலங்காதீர்கள். கர்த்தர் இன்று உங்களை பார்த்து கூறுகின்றார், உன்னை மீட்டுக் கொண்டேன், உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து விட்டேன், இனி எந்த பாவமும் உன்னை அணுக முடியாது என்று வாக்குரைக்கின்றார். பிரியமானவர்களே, ஆகவே கவலையை விட்டுவிடுங்கள், கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள், எழுந்து மிகவும் பரிசுத்தமாய் வாழ்வேன் என்று முடிவெடுத்து இன்னும் இறைவனை அதிகமாக தேடுங்கள், அதிகமாக துதியுங்கள். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் உம்மை துதிப்பேன் என்று தாவீது கூறியது போன்று நாம் அதிகாலையில் தேடுவோம், காலையில் தேடுவோம், இரவு தேடுவோம். அது மட்டுமல்ல, அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் அவரை தேடுவோம், துதிப்போம். அக்கிரமங்கள் நீங்க பெற்று நாம் என்றும் அவருடைய பிள்ளைகளாக நாமும் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக வாழ்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் அப்பா, நீர் எங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் மீட்டு கொண்டு எங்களை பரிசுத்தமாக்கி விட்டீர் என்று கூறின இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. நாங்கள் பரிசுத்தமாக வாழ முடியுமா என்று கலங்கி நின்ற எங்களுக்கு நீர் தந்த அந்த ஆறுதலான வார்த்தைக்கு நன்றி அப்பா. நாங்கள் இன்னும் அதிகமாக உம்மை தேடுவோம் என்று, குறிப்பாக அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் உம்மை துதிப்போம் என்று பொருத்தனை செய்கின்றோம். என்னுடன் சேர்ந்து யாரெல்லாம் இந்த பொருத்தனைகளை செய்கின்றார்களோ அவருக்காக ஜெபிக்கின்றோம். எங்களை ஏற்றுக்கொள்ளுங்களே, மிகவும் பரிசுத்தவானாக பரிசுத்தவாட்டியாக மீட்டுக்கொண்டு ஆசீர்வதியுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.